ஆன்மீக செய்திகள். சேலம் பட்டைக்கோவில் அருகே ஸ்ரீ வைரகாளியம்மன் கோவிலில் இந்த ஆண்டு திருவிழா நடைபெற்றது. இத்திருவிழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் கோயிலுக்கு ஊர்வலமாக வந்ததுடன் கோயில் அருகில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தீக்குழியில் இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் ஸ்ரீ ஐயனார் கோயிலில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்று பூரண ஆகுதியுடன் நிறைவு பெற்றது. தொடர்ந்து கடங்கள் புறப்பாடாகி கோயிலை சுற்றி எடுத்து வரப்பட்டு கோயில் விமான கலசங்கள் மற்றும் தெய்வங்கள் மீது அபிஷேகங்கள் செய்து தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். மயிலாடுதுறை தருமபுரம் ஞானபுரீஸ்வரர் கோவிலில் வைகாசி பெருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற தேரோட்டத்தில் அலங்கரிக்கப்பட்ட 2 தேர்களில் பஞ்சமூர்த்திகளுடன் சுவாமி அம்பாள் எழுந்தருள செய்யப்பட்டனர். தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் தீபாராதனைகள் நடைபெற்று பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சுவாமிகளை வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஸ்ரீ சுந்தர விநாயகர் கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனை ஒட்டி யாகசாலை பூஜைகள், விநாயகர் பூஜை, வாஸ்து சாந்தி என 2ஆம் கால யாக பூஜைகள் வரை நடைபெற்றன. தொடர்ந்து பூரண ஆகுதி நிறைவு பெற்று வேதமந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள் புனித கலச நீரை கோபுர கலசங்களிலும் மூலவர் அருள்மிகு சுந்தர விநாயகர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் ஊற்றி மகா கும்பாபிஷேகத்தை நடத்தினர். அப்போது பக்தர்கள் ஓம் விநாயகா போற்றி என முழக்க விட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தேரெழுந்தூர் ஸ்ரீ ஆமருவியப்பன் பெருமாள் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவம் நடைபெற்றது. இப்பிரம்மோற்சவத்தில் தினசரி பெருமாள் வீதி உலா நடைபெற்று வந்த நிலையில் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இதனை ஒட்டி செங்கமலவள்ளி உடனாகிய ஆமருவியப்பன் பெருமாள் தேரில் எழுந்தருள செய்யப்பட்டு திருமஞ்சனம் நடைபெற்றது. தொடர்ந்து தீபாராதனை செய்யப்பட்டு தேரோட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பக்தர்கள் கோவிந்தா ஆமருவியப்பா என்ற பக்தி கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் ஸ்ரீ பெரியாண்டவர் கோவிலில் திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனையொட்டி சிவாச்சாரியர்கள் வேதமந்திரங்கள் முழங்க 4 கால யாக பூஜைகள் நடைபெற்று பூரண ஆகுதியுடன் நிறைவுற்றது. தொடர்ந்து யாகசாலையிலிருந்து கலசங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க கோயிலை சுற்றி வந்து பெரியாண்டவருக்கு கும்பாபிஷேகம் செய்விக்கப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. நாமக்கல் பரளி ஸ்ரீ செல்லாண்டியம்மன் கோயிலில் வைகாசி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இத்திருவிழாவின் நிறைவு நாளன்று மஞ்சள் நீராட்டு நடைபெற்றதுடன் மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து உற்சவர் செல்லாண்டியம்மன் குதிரை வாகனத்தில் சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருள வீதி உலா வந்தார். இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஸ்ரீ காமாட்சியம்மன் முத்துக்குமார சுவாமி கோவிலில் துர்க்கையம்மன் தனி சந்நிதி கொண்டுள்ளார். இந்த அம்மனுக்கு வைகாசி வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜை நடைபெற்றது. இதனையொட்டி பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து மலர் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் எலுமிச்சை விளக்கேற்றி வழிபட்டனர்.
நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் கோவிலில் வைகாசி மாத திருவோண நட்சத்திரத்தை முன்னிட்டு சத்யநாராயண பூஜை நடைபெற்றது. இதனையொட்டி ஊஞ்சல் மண்டபத்தில் உள்ள சத்யநாராயண திருவுருவப்படம் மற்றும் உற்சவருக்கு துளசி மற்றும் மலர் அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகளுக்கு பின்னர் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். திருச்சி மாவட்டம் திருநாராயணபுரம் ஸ்ரீ வேதநாராயண பெருமாள் கோவிலில் வைகாசி திருவிழா நடைபெற்று வருகிறது. இதன் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற தேரோட்டத்தில் ஸ்ரீ வேதநாயகி தாயார் சமேத பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனமும் மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டன. தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்துடன் சுவாமி தாயார் திருத்தேரில் எழுந்துள்ள பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி பெருக்குடன் விண்ணதிர கோஷங்களை எழுப்பியவாறு உற்சாகத்துடன் வடம் பிடித்து இழுத்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அடுத்த தெற்கு திட்டை பகுதியில் ஸ்ரீ சித்தி விநாயகர், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீதேவி, பூதேவி, ராஜகோபால சுவாமி, சப்த கன்னியர்கள், ஸ்ரீ பாலமுருகன் கோயில் உட்பட 5 கோயில்களில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இதனை ஒட்டி யாகசாலையில் புனித நீர் கலசங்கள் வைக்கப்பட்டு கணபதி பூஜையுடன் பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்றன. பூரண ஆகுதிக்கு பின்னர் கடங்கள் புறப்பாடாகி மேளதாளங்கள் முழங்க கோயிலை சுற்றி வரச் செய்து 5 கோயில்களின் விமானங்கள் மற்றும் சுவாமிகளின் மீது அபிஷேகம் செய்ய தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். மதுரை ஜெய்ஹிந்த்புரம் ஸ்ரீ வீரகாளியம்மன் கோவிலில் வைகாசி உற்சவ விழா நடைபெற்றது. இவ்விழாவில் நாள்தோறும் அம்மனுக்கு காலை மாலை என சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதன் சிகர நிகழ்வாக பக்தர்கள் வைகை ஆற்றிலிருந்து வீரகாளியம்மன் கோயிலுக்கு அலகு குத்தியும், பால் குடம் எடுத்தும், வேல் குத்தியும், பறவை காவடி எடுத்தபடியும் கோயிலுக்கு வந்தனர். தொடர்ந்து சிறப்பு பூஜை செய்து வீரகாளியம்மனை வழிபட்டனர். ஆன்மீக செய்திகள்.